மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பீஃப் தடை செய்த ஸ்டாலின், உணவு திருவிழாவில் எல்லா உணவுகளுக்கும் அனுமதி கொடுக்குறீங்க, ஆனா திமுக பீஃபை மட்டும் ஏன் தடை செய்றீங்க? பாஜக மேல பயமா? எல்லா உணவகங்களுக்கும் அனுமதி கொடுக்குறீங்க, சுக்குபாய் மாதிரியான உணவகங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கடந்த 2 நாளா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியாலுமே இந்த விஷயம் பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அப்போ இங்கே பீஃப் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. இது உண்மையா? இதில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் உருட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. சென்னை மெரினா பீச்சில் மகளிர் சுய உதவிக்குழுவினருடைய உணவு திருவிழா நடந்துட்டு இருக்குது. இது வந்து பல்வேறுபட்ட மாவட்டங்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 65 மகளிர் சுய உதவி குழுக்கள் சேர்ந்து ஒரு 35 ஸ்டால்கள் அங்கங்கே அமைச்சிருக்கிறாங்க. இந்த 35 ஸ்டாலில் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் அங்கே இருக்குது. நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள், திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கும், அங்கே போனோம்னா திருநெல்வேலி சம்பந்தமான உணவு வகைகள் அதில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களுடைய அந்த உணவு ஸ்பெஷல்கள் எல்லாமே அங்கே இருக்கும். இது மாதிரி 35க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. 5 நாள் உணவு திருவிழா இன்னையோட கடைசி, டிசம்பர் 24 இன்னையோட கடைசி உணவு திருவிழா நடக்குது. இந்த உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. இப்படி மெரினா பீச்சில் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த உணவு திருவிழா நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு சர்ச்சை ஒன்று உருவாச்சு. இந்த மாதிரி இந்த உணவு திருவிழாவில் பீஃப் மட்டும் இடம்பெற அனுமதி கொடுக்கப்படலை, பீஃப் இந்த இடத்துல தடை செஞ்சிருக்கிறாங்க. திமுக வந்து எல்லா உணவுகளுக்கும் அனுமதி கொடுத்தீங்களே, ஏன் பீஃபை மட்டும் நீங்க தடுக்கிறீங்க? எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறீங்களே, சுக்குபாய் மாதிரியான நிறுவனங்களை ஏன் இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை பெரிய அளவில் உருவாச்சு. இந்த சர்ச்சை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்குனர் ப. ரஞ்சித்துடைய நீலம் பண்பாட்டு மையம் அவங்களுடைய அமைப்பு சார்பில் அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சியை மட்டும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன? பெரும்பாலான மக்கள் பீஃப் சாப்பிடக்கூடியவர்கள், ஆனால் திட்டமிட்ட ஒரு உணவை புறக்கணிக்கப்படுவதை நீலம் பண்பாட்டு மையம் வன்மையாக கண்டிக்கிறது. உணவு எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரை டேக் பண்ணி, ஏன் ஒரு உணவு மட்டும் நீங்க தடை செய்யணும்? உணவுன்றது அவங்களுடைய உரிமை தானே, ஏன் திட்டமிட்டு பீஃபை மட்டும் தடை செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஒன்று கேட்குறாங்க. இந்த பதிவு அவங்க என்னைக்கு போடுறாங்கன்னா, டிசம்பர் 22ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:50 மணிக்கு, 6 மணி கிட்டத்தட்ட இந்த பதிவை அவங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவு இவங்க போட்டதுக்கு பிறகு இன்னும் சில திமுக மேல அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க, இல்ல திமுக மேல காண்டில் இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்றாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவங்க ஆளுக்கு வாட்ஸ்அப்ல பல கதைகளை அடிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் திமுக இதை தடுக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு பாஜக மேல பயமா, அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கதைகள், கை கால் காது முழுக்கு முளைச்சி இந்த கதைகள் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இதோட உண்மைத்தன்மை என்ன, உண்மையில அங்கே பீஃப் தடை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்ததுல அங்கே எந்த ஒரு தடையுமே இல்லை. அங்கே பல்வேறு வகையான ஸ்டால்கள் அந்த இடத்துல இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் ஒவ்வொரு பேர். அதில் ஸ்டால் நம்பர் 17 அது கரூருடைய ஸ்டால், கரூர் சார்ந்த உணவகங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அந்த கரூர் ஸ்டாலில் போய் பார்த்தோம்னா அங்கே பீஃப் கிரேவி, பீஃப் சுக்கான்னு சொல்லி பீஃப் சம்பந்தமான வகைகள் எல்லாமே அந்த ஸ்டாலில் இடம்பெற்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிய வந்துச்சு, இல்லை அங்கே பீஃபுக்கு எந்த தடையும் இல்லை, பீஃப் அங்கே இடம்பெற்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ப. ரஞ்சித்துடைய நீலம் பண்பாட்டு மையம் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் சுட்டி காட்டிய பிறகு சில வகையான பீஃபுகள் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது, நாங்கள் சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இவங்க சுட்டி காட்டினதால அங்கே நடக்கல, ஆல்ரெடி அங்கே பீஃப் ஆல்ரெடி அங்கே ரன்னிங்கில் தான் இருந்துட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா, டிசம்பர் 22ஆம் தேதி சாயந்தரம் 5:50 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு தான் இவங்க சார்பிலேருந்து அந்த பதிவு போடுறாங்க. ஆனால் சன் நியூஸ்ல இருந்து அதே டிசம்பர் 22ஆம் தேதி சாயந்தரம் 8 மணிக்கு, கரெக்டாக சாயந்தரம் 8 மணிக்கு ஒரு வீடியோ தொகுப்பாக போட்டாங்க. அந்த உணவு சாப்பிட்டு வரக்கூடிய மக்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்குறாங்க. அதில் ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறாரு, நான் பீஃப் சாப்பிட்டேன், பீஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. மட்டன் அண்ட் சிக்கன் தான் எங்கள் வந்து மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுன்னு நினச்சோம். பட் எகெயின் ஃபஸ்ட் டைம் பார்த்தா பீஃப்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க மெனுவில். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பீஃப் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் வந்து இந்த ஸ்டால் நம்பர் 17 கரூரில் வந்து பார்த்தோம். ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணோம் பீஃப். பட் இட் வாஸ் ஆக்சுவலி குட். ட்ரை பண்ணதில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் பீஃப். அப்போ நல்லா பாருங்க, அதே டிசம்பர் 22ஆம் தேதி நைட் 8 மணிக்கு சன் நியூஸ்ல இந்த செய்தி போடுறாங்க. சன் நியூஸ்ல இந்த செய்தி போடுறாங்க அப்படின்னா அவங்க எப்போ ஷூட் எடுத்துருக்கணும், அதுக்கடுத்து அவங்களோட ஆஃபீஸ் போய் அது எடிட்டிங் போயிருக்கணும். இதுக்கு மத்தியில் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ் ஆச்சா இருக்கும். அப்போ இவங்க பதிவு போடுறதுக்கு முன்னாடியே அங்கே பீஃப் சாப்பிடப்பட்டு இருக்க ஒரு விஷயம்.
ரெண்டாவது என்னன்னா, இவங்க பதிவு போட்டதுக்கு பிறகுதான் அங்க பீஃப் அனுமதி கொடுக்கப்பட்டுனா, அங்க இருந்து ஃபோன் பண்ணி அனுமதி கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு சமையல் செஞ்சு அதுக்கு அடுத்து அது பரிமாறக்கூடிய இடங்களுக்கு வந்து அது உடனே 8 மணிக்கே இது வந்து அதை சன் நியூஸ் வீடியோ எடுத்து அதை கொண்டு போய் எடிட்டிங் பண்ணி வீடியோ போய் 8 மணிக்குள்ள அதில் நடக்கும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அப்போ அங்கே பீஃப் ஆரம்பத்திலேருந்தே இடம் பெற்று இருக்கு. பீஃபுக்கு அந்த எந்த ஒரு தடையுமே விதிக்கப்படலை அப்படிங்கிறது இந்த நிகழ்வுகள் மூலியமா புரிய வருது. என்ன ஒன்று, நீலம் பண்பாட்டு மையம் பாரஞ்சித் அவங்க வந்து இதை கொஞ்சம் விசாரிக்காம மேலோட்டமா பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே பீஃப் இல்லை அப்படின்னு யாராவது கருத்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மேலோட்டமா பார்த்துட்டு அவங்களும் அவசரப்பட்டு ஒரு பதிவு போட்டாங்க. அந்த பதிவு பார்த்து பல பேர் திமுக மேல எப்படா திமுக பத்தி ஏதாவது குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திமுக மேல காண்டில் இருக்கக்கூடிய சிலர் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி திமுகவே பீஃபை தடை செய்கிறியா நீ, ஏன் பாஜகவை பார்த்து பயப்படுறீங்களா அப்படி சொல்லி ஆளுக்கு வாட்ஸ்அப்ல பல கதைகளை அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சுக்குபாய் பிரியாணிக்கு இங்க அனுமதி கொடுக்கப்படல. எல்லா உணவகங்களுக்கும் அங்க அனுமதி கொடுத்துருக்காங்களே, சுக்குபாய்க்கு மட்டும் ஏன் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இதுவுமே வாட்ஸ்அப் மாதிரியான தளங்கள்ல பல இடங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன மெசேஜ் பாத்தீங்களா, சுக்குபாய்க்கு அனுமதி கொடுக்கல பாத்தீங்களா, பீஃபை தடை செய்யறாங்க பாத்தீங்களா, இதை பத்தி நீங்க வீடியோ போடுங்க சொல்லி நிறைய பேர் பர்சனலா வாட்ஸ்அப்ல அனுப்பினாங்க. இன்னும் சிலர் நம்ம வீடியோட கமெண்ட்டுகள்ல வந்து இந்த மாதிரி திமுக தடை செஞ்சுட்டு இருக்கு, இதை பத்தி பேச உனக்கு திராணி இருக்குதா, ஏதோ நான் திமுக ஏதோ மெம்பரா இருக்கிற மாதிரி ஏன்ட்ட வந்து இந்த சண்டை கட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று நடந்தாலும் நம்ம கமெண்ட்ல வந்து சில பேர் இந்த மாதிரி இதை பத்தி பேசுறது உனக்கு தைரியம் இருக்கா, எல்லாத்தையும் பேசுறீ, இதை பத்தி நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தையுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தடை செய்யப்பட்டிருக்கு, ஏன் நீங்க இதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முதல் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க நடைபெற மெரினா பீச்ல இந்த 5 நாள் நடக்கக்கூடிய இந்த உணவு திருவிழா அப்படின்றது இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு வணிகம் சார்ந்த உணவு திருவிழா கிடையாது. இது மகளிர் சுய உதவிக்குழுடைய உணவு திருவிழா. யாரெல்லாம் மகளிர் சுய உதவி குழுல இருக்கிறாங்களோ அந்த மகளிர் சுய உதவி குழுல இருக்கவங்க மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டால் போட முடியும். இந்த ஸ்டால் எதுக்கு அப்படின்னா, இப்ப மகளிர் சுய உதவி குழுல இருக்கிறாங்க, ஒரு சமையல் சார்ந்த அவங்க ஒரு திறன் இருக்கு அப்படிங்கும் போது இது மாதிரியான உணவு திருவிழாவில் அவங்க கலந்துக்கிறது மூலியமா நம்ம ஒரு உணவகம் செஞ்சு விற்கிறோம், அதை மக்கள் வந்து வாங்குறாங்க. அப்போ இது மூலியமா நல்லா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். இவங்க நாளைக்கு தனியாக ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்காக அவங்களுடைய திறனை மேம்படுத்திக்கிறதுக்காக இப்படி தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. கூடவே இப்படி ஒரு உணவு திருவிழா நடக்கிறதால இந்த ஒரு 5 நாள் உணவு திருவிழாவால தமிழ்நாடு அரசுக்குமே ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதனால மகளிர் சுய உதவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தவிர வேற யாராலையும் அங்க போய் ஸ்டால் போட முடியாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, இருந்தாலும் நம்ம சுக்குபாய்க்கு அதை ஃபோன் பண்ணி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி சுக்குபாய் நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கே சையது பாய்ன்னு சொல்லியிருப்பாங்க, நல்ல நண்பர் அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்போதான் அவங்க சொன்னாங்க, ஃபாரூக் பாய் இது வந்து மகளிர் சுய உதவிக்குள்ள நடத்துறது, அங்கே வந்து நாங்கள் மட்டும் இல்லை எந்த ஹோட்டலுமே அதில் போய் கலந்துக்க முடியாது. ஆனால் இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சாதாரண உணவு திருவிழான்னு நடக்கும், அதில் எல்லா ஹோட்டலுமே கலந்துக்கிறது வழக்கம். அப்படி அந்த உணவு திருவிழா நாங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அந்த இடத்துல நாங்களும் ஸ்டால் போடணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நாங்கள் அனுமதி கேட்போம். தாராளமாக அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இது வரைக்கும் எந்த ஒரு அனுமதியுமே மறுக்கப்படலை அப்படின்னு சொல்லி சையது பாய் சுக்குபாய் பிரியாணியோட சையது பாய் இது சம்பந்தமான முழுமையான விபரத்தை நம்மள்ட்ட ஃபோன் பதிவு செஞ்சாங்க. சரி, இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு செய்தி பரவணும்னு பலருமே இதை நம்பி உண்மையால ஷேர் பண்ணாங்களே, அது காரணம் என்னன்னா, பாஜக ஒவ்வொரு நாளுமே இந்த மாட்டுக்கறியை வச்சு பல்வேறு வகையான அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ போன வாரத்தில் அசாம்ல நடந்த சம்பவம் என்னன்னா, அசாம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹோட்டல்லையுமே இனி மாட்டு இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது, அதாவது சமையல் செஞ்சு மாட்டு இறைச்சியை நீங்க விற்பனை செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி ஒன்று நடத்துறீங்க, நீங்க உங்க வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியை நீங்க நடத்துறீங்க, ஒரு பொது இடத்துல நடத்துறீங்க அப்படிங்கும் போது அங்கேயுமே மாட்டு இறைச்சியை உணவா பரிமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அசாமுடைய ஹிமந்த பிஸ்வா சர்மா ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காரு இல்லையா. இப்படி நாளுக்கு நாள் பாஜக இந்த மாட்டு இறைச்சியை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்யறாங்க. ஏன்னா கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடியே அதே அசாம் பாஜக அரசு என்ன செஞ்சாங்கன்னா, மாட்டு இறைச்சி விற்கக்கூடியவங்க, வெறும் மாட்டு இறைச்சி விற்கக்கூடியவங்க கோவில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் சுத்து வட்டாரங்கள்ல கடை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. முதல் கோயில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் சுத்து வட்டாரம்னா 5 கிலோமீட்டர் கேப்ல எங்கேயுமே கோவில் இல்லாம இருக்காது. ஏன்னா இங்க ஒரு கோயில் இருக்குன்னா அடுத்து 1 கிலோமீட்டர் இன்னும் கோயில் இருக்கும். அப்ப இவங்க பிளான் என்னன்னா, இங்க இந்த மாநிலத்தை யாருமே மாட்டுக்கறி விற்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளான். இப்போ அடுத்து ஹோட்டல்லையுமே யாருமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த பாஜக கார்பரேட் கம்பெனிகள் மட்டும் மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சாமானிய வியாபாரிகள் மாட்டுக்கறி விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டிருந்தாங்க. இது ஒரு பிரச்சனை. இது இல்லாமல் இப்போ சில நாளைக்கு முன்னாடி நம்ம ஆம்பூரில் நடந்த ஒரு பிரச்சனை. ஆம்பூர்லையுமே இதே மாதிரி ஒரு உணவு திருவிழா நடந்தது. ஏன்னா ஆம்பூரோட பிரியாணிங்கிறது ஒரு புவிசார் குறியீடாக அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆம்பூரில் ஒரு உணவு திருவிழா ஏற்பாடு செஞ்சாங்க. அப்போ அந்த மாவட்டத்துடைய கலெக்டராக இருந்த அமர் குஷ்வாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலெக்டர் என்ன செஞ்சாருன்னா, எல்லா உணவுகளையும் இதில் அனுமதி இருக்கும், ஆனால் மாட்டு இறைச்சிக்கு மட்டும் அனுமதி இல்லைன்னு சொல்லி அந்த கலெக்டர் ஒரு ஆர்டர் போட்டார். அப்பவுமே அதை எதிர்த்து கடுமையான ஒரு கண்டனங்கள் உருவாச்சு. விடுதலை சிறுத்தை கட்சிகள், பகுஜன் சமாஜ் மாதிரி, SDPI மாதிரியான பல அமைப்புகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஏன் இந்த ஒரு உணவு மட்டும் நீங்க தடுக்கணும், ஏன் உணவுல ஒரு தீண்டாமையை கற்பிக்கிறீங்க,
இப்படி நீங்க அந்த இடத்துல ஒரு மாட்டிறைச்சி தடை செஞ்சீங்க அப்படின்னா அதே அந்த ஸ்டால் வாசல்ல அந்த கண்காட்சி வாசல்ல நாங்க மாட்டிறைச்சி போட்டு இலவசமா வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாங்க கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த உணவு திருவிழா நடக்காம கேன்சல் பண்ணிட்டாங்க. மழை வந்துருச்சு அதனால நடத்த முடியலன்னு சொல்லி ஒரு காரணம் சாக்கு போக்கு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல ஆம்பூர்ல நடந்தது கூட அந்த கலெக்டர் ஒருத்தர் அவர் எடுத்த அந்த தனிப்பட்ட முடிவு தானே தவிர அது கூட தமிழ்நாடு அரசுடைய முடிவு கிடையாது. அதுக்கு பிறகு சென்னையில் நடந்த உணவு திருவிழா, இப்போ மெரினா பீச்சில் நடக்கக்கூடிய உணவு திருவிழாவிலுமே மாட்டிறைச்சிக்கு இங்கே எந்த ஒரு தடையுமே இல்லை. தொடர்ந்து மாட்டிறைச்சி இங்கே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சுக்குபாய் மாதிரியான நிறுவனங்கள் அவங்க மாட்டிறைச்சி ஸ்டால் போடணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அனுமதி கேட்டாங்கன்னா அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. ஆக மொத்தத்தில் இதுதான் விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு உணவு திருவிழாவிலுமே மாட்டிறைச்சி தடை செய்யப்படலை. சுக்குபாய் மாதிரியான நிறுவனங்கள் நீங்க இங்க கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையுமே போடப்படலை. இங்க எல்லா வகையான அனுமதி இருக்கு. என்ன சிலருக்கு ஒரு அச்சம், அங்க உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்கள்ல இது மாதிரி தடை வருது, அசாம்ல இது மாதிரி தடை வருது, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்துல ஒரு சிலர் இந்த செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இன்னும் சிலர் திமுக மேல கொண்ட காழ்ப்புணர்ச்சியால திமுகவை ஏதாவது ஒரு நான் பழி சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி ஒண்ணுமே புரிஞ்சிக்காம நிறைய பேர் இது மாதிரியான செய்திகள் பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்க யாரு நினைச்சாலும் சரி, அது திமுகவின் நினைச்சாலும் இங்க மாட்டிறைச்சி தடை, எந்த ஒரு உணவு தடை, உடை தடை அப்படின்னு சொல்லி இங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது. அப்படி ஒருத்தருடைய உணவு தடை, உடை தடை அப்படிங்கிறது அது அந்த உருப்படாத உத்தரப்பிரதேசம் மதவெறி கொண்ட மாநிலங்கள்ல தான் செய்ய முடியுமே தவிர இந்த பகுத்தறிவு கொண்ட இந்த தமிழ்நாட்டில் இங்க யாராலுமே அப்படி ஒரு தடையோ அப்படி ஒரு சிக்கலோ இங்க யாராலையும் கொண்டு வர முடியாது. அப்படி யாராவது கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அந்த தாமரை இங்க டேஷ்ல கூட மலராது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.